எப்படி தாய் வயிற்றிலிருந்து வெளியே வரப்புகள் உணர்வற்று இருந்தாரோ அவருக்கு எல்லாம் மறக்க ஆரம்பிச்சிடும். இருந்த இடம் தெரியாது, சாப்பிட்டேனான்னு தெரியாது, நிறைய பேருடைய பெயர்கள் மறந்துடும். அந்த மாதிரி கட்டத்தில் சீ என்று சொல்ல தோணும். இப்ப மழை ஜலம் கழிச்சுங்க, இப்பதானே சுத்தப்படுத்தினேன், அதோட ஏன் அங்க நடக்கிறீங்க, ஏன் அடுத்த வீட்டுல போய் இதை பேசினீங்க? அல்லாஹ் சொல்றான், இப்படியான ஒரு கட்டம் வர்ற நேரம் உங்களுக்கு நன்றி மறந்துடுவீங்க. உங்க உம்மா யாரு? சின்னத்துல உங்களை போட்டு துவைச்சு சுத்தப்படுத்தி அழகா உங்களை சீவி சிங்காரிச்சு அழகா அனுப்பினவங்க. நீங்க உளுந்தா தேம்பி தேம்பி அழுதவங்க, உங்களுக்காக வேண்டி தன் வாழ்க்கை அர்ப்பணிச்சவங்க, உங்களுக்கு சாப்பாடு தீத்தி விட்டு மிஞ்சதை சாப்பிட்டவங்க, பிறநாளுக்கு உங்களுக்கு உடுப்பு தந்தவங்க. இப்போ உங்க முன்னாடி நீங்க சின்னத்துல எப்படி அவங்க சின்னவங்களா மாறிட்டாங்க. அவங்க வயசு 80, அவங்க இப்ப 2 வயசு புள்ள மாதிரி அங்கேயே மலஜலம் கழிப்பாங்க. அல்லாஹ் சொல்ற, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நீங்க சங்கமிச்சா நீங்க மறந்துடுவீங்க. அவங்க யாருன்னு நீங்க மறந்துடுவீங்க, உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை மறந்துடுவீங்க, உங்களுக்கு கோபம் வரும். வலா தகுல்லஹுமா உஃப், சீ என்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லாதீங்க. 100 தடவை சீ என்று சொல்ல தோணும். ஏன் இப்படி பண்ணினீங்க? சின்னதோட சண்டை பிடிப்பாங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்க தோணும். அல்லாஹ் சொல்றான், நோ, அவங்க யாரு தெரியுமா? உங்க தாய் தகப்பன். வலா தகுல்லஹுமா உஃப், உஃப் என்ற வார்த்தை சீ என்று சொல்ல இயலாது, சொல்லக்கூடாது. வலா தன்ஹர்ஹுமா, அவங்கள விரட்டக்கூடாது. குல்லஹுமா கௌலன் கரீமா, சங்கையாக பேசட்டுமா. உம்மா உங்களுக்கு என்னம்மா வேணும்? அப்படி சங்கையான முறையில் சீ என்ன பண்றீங்க அப்படி பேசக்கூடாதாம். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், இரக்கம் என்ற ரெக்கையை தாழ்த்துங்க. இப்ப அல்லாஹ்விடம் கேட்கணுமாம் துஆவை, ரப்பிர்ஹம்ஹுமா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், இந்த 2 பேருக்கும் நீ இரக்கம் காட்டு. எப்படி இரக்கம் காட்டணும் தெரியுமா? எங்களுக்கு சின்னத்தில் எப்படி இரக்கம் காட்டினார்களோ, எங்களை எப்படி பார்த்தார்களோ அப்படி இரக்கம் காட்டு. கல்புல அல்லாஹ் எதை எடுத்து வைக்கிறான்னு வழங்கின துஆல, நீங்க சின்னத்துல இருந்து உழுவுற நேரம், நீங்க சின்னத்துல உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போன நேரம், 4 நாள் நீங்க ஹாஸ்பிட்டல்ல நிக்கிற நேரம், அவங்களுக்கு 4 நாள் தண்ணி குடிக்க மறக்கிற நேரம், பசியே வரல, அவ்வளவு பாசத்தோட உங்களோட இருந்தாங்களே உங்க உம்மா, அவங்களுக்கு நன்றி கெட்டு நடக்காதப்பா. ரப்பிர்ஹம்ஹுமா, சின்னத்திலே கமா ரப்பயானி ஸகீரா, சின்னத்திலே எப்படி எங்களை பார்த்தார்களோ அப்படி அவர்களுக்கு அருள் புரியா அல்லாஹ்னு கேட்கட்டும். இது ஏன் குர்ஆன் இதை சொல்லுதண்டா, நாம நன்றி மறந்துருவோம் என்பதனால. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றி உள்ளவர்களாக நம்ம மாறணும்டா, இறைவன் யார் என்பதை நாம் புரியணும். இது தாய் தகப்பன் விஷயத்தில் இப்படி என்றா, இறைவன் விஷயத்தில் நம்ம நேரத்தை ஒதுக்கி ஜிக்ர் செய்யணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை அக்குடை என்று பேசினா அது இந்த குத்துபா இடம் தராது. அது மிக பெரும் கடல். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு ஒரு வேலை தந்தாச்சு, ஸ்கூல்ல உள்ள பிள்ளைக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை. அல்லாஹ் செஞ்ச நிஅமத்தை ஒவ்வொன்றா எண்ணணும். இது அல்லாஹ்வுடைய நிஅமத், இது அல்லாஹ்வுடைய நிஅமத், இது அல்லாஹ்வுடைய நிஅமத் என்று ஒவ்வொன்றா எண்ண ஆரம்பிச்சுங்கன்னு வைங்க, லா துஹ்சுஹா என்ற ஒரு ஆள் கூட்டி வாங்க உலகத்துல. நான் எண்ணி முடிச்சிட்டேன், 10 கோடி இல்ல 4 மில்லியன் 4 ட்ரில்லியன் சொல்றால கூட்டி வாங்க பாப்போம். வைன் தஅது நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு செஞ்சிருக்கிற அருள்களை எண்ணினால் லா துஹ்சுஹா, அது என்னவே இயலாதென்றான் அல்லாஹ். அதுல ஒரு சிலதைத்தான் நம்மளால பேச முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ்வுடைய ரிஸ்க்ல இருந்து. வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த உலகத்தில் அல்லாஹ் ரிஸ்க் அளக்காமல் எந்த ஒரு மிருகமும் இல்லை என்றான் அல்லாஹ். நாமளா போய் காட்டுல யானைக்கு சாப்பாடு போடுறோம், நாமளா பூனைக்கு போடுறோம்.